தமிழ் சினிமால இப்ப ரொம்ப டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னபூர்ணி படம். ஆக்சுவலா அந்த படம் வந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான படம். இந்த படம் வெளிவரும்போது யாருக்குமே இந்த படம் இப்படி ஒரு படம் வருது அப்படின்ற விஷயங்களே பெருசா தெரியவே இல்ல. ஆனா அதுல நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அது ஒண்ணுதான் மிக முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய படமா இருந்துச்சு. அதோட ஜெய் அதுல நடிச்சிருந்தாரு. நயன்தாரா படம்னா நயன்தாரா பெக்யூலியரான படங்கள், அதுவும் குறிப்பிட்ட ரொம்ப ஒரு நல்ல கதைகளோட இருக்கிற படங்களா, இப்போ அதுவும் ஃபீமேல் ஓரியன்டடா இருக்கிற மாரியான ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு மெசேஜ் இருக்கிற படமா பார்த்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு டாக் இருக்கு. ஏன்னா பெரும்பாலான படங்கள்ல அவங்க வந்து இப்ப ஹிந்தியில வந்து ஜவான் பண்ணாங்க. ஜவான்ல அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி அந்த படம் வந்து இங்க வந்து பெருசா வந்து நமக்கு ஓடுச்சான்னா, அது உலக அளவுல நாங்க பெரிய லெவல்ல எங்களுக்கு பெரிய வருமானம் தந்ததுன்னு அந்த கம்பெனி வந்து அறிவிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், நயன்தாராவுடைய அன்னபூரணி படம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா, நாடு முழுக்க ஒரு பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அந்த படம் பெரிய வசூல் வந்துருச்சா? பெரிய லெவல்ல படம் ஹிட் ஆயிருச்சா அப்படின்னீங்கன்னா, படம் வந்து நிச்சயமாவே பெருசா அவங்களுக்கு கை குடுக்கவே இல்லங்க. தயாரிச்சவங்களும் சரி, அத இயக்குனருக்கும் ஒரு பெரிய ஒரு அ பேரும் அந்த படத்துல கிடைக்கல. ஆனா சர்ச்சையின் மூலமாக அந்த படம் உலகம் முழுக்க பேசு பொருளா மாறியிருக்கு. அப்படிதான் சொல்லணும். இந்தியா முழுக்க தாண்டி, இந்தியாவ தாண்டி உலகத்துல எல்லா மூலைகள்ல தமிழ் சினிமா, தமிழை நேசிக்கிற தமிழ் சினிமாவ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அன்னபூரணி சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல என்ன அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அன்னபூரணி படத்துல பெருசா எதுவுமே இல்லங்க. இவங்க அத பெருசா ஊதி பெருசாக்கி, பெரிய பிரச்சனையாக்கி, இன்னைக்கு வந்து நயன்தாரா மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பாருங்க, அந்த அறிக்கையினுடைய மேல் சாராம்சம், நான் அந்த அறிக்கைய கூட இங்க போடுறேன் பாருங்க. அந்த அறிக்கையில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெய் ஸ்ரீராம் அவ்வளவு பெரிய கொட்டை எழுத்துல ஜெய் ஸ்ரீராம்னு போட்டுட்டு ஒரு பெரிய நீண்ட ஒரு அறிக்கை. நான் வந்து 20 வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். நான் எந்த காலத்திலும் நான் வந்து மத உணர்வுகளை புண்படுத்தினதே கிடையாது. அடுத்தவருடைய உணர்வுகளை புண்படுத்துற பழக்கம் எனக்கு இல்ல. நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு பெண் சாதிக்க முடியும், போராடினால் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு கதையில தான் நான் நடிச்சேன். நான் இது வந்து வேற எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்றத அவங்க வெளிப்படையா சொல்லி, ஒருவேளை அது நான் நடித்த கதாபாத்திரம் யாரையாவது மனதை புண்படுத்தி இருந்தால், நாங்க அந்த நோக்கத்துக்கு எடுக்கல. ஆனால் ஒருவேளை அது மனதை புண்படுத்தி இருந்தால் நான் அதற்காக பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையும் அதுல அவங்க சேர்த்திருக்காங்க. இந்த அளவுக்கு நயன்தாரா வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அன்னபூர்ணியில என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஏன் நயன்தாரா இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நயன்தாராவுக்கு தொடர்ச்சியாக ஏன் இப்படி பிரச்சனை வருது? ஏன் நயன்தாராவையே எல்லாரும் குறி வைக்கிறாங்க? ஏன்னா தொடர்ந்து அவங்க மேல அவங்களுடைய எல்லா பரபரப்பையும் நயன்தாரா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க பேரை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து தான் சோலோவா போராடி ஐயா படத்தின் மூலமாக அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்காங்கன்னா, எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பர்சனல் பிரச்சனைகள், எவ்வளவோ தாண்டி இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நயன்தாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துல இருக்காங்க. வெறும் நடிகையாக மட்டும் இல்ல. இப்ப அவங்க வந்து தொழிலதிபராகவும் மாறிட்டாங்க. பல விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. பல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, தொழில் முதலீடுகள் இப்ப பெரும்பாலும் நடிகைகள் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டு வச்சிருவாங்க. அது மாதிரி வீடுகள் வாங்கி போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் வாங்கிட்டு அவங்க பாட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. ஆனா இவங்க பெண்களுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி அதை வந்து அவங்க வந்து சேல் பண்ற அந்த மாதிரியான தொழில் முதலீட்டாளரா மாறிட்டாங்க. இது பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நயன்தாரா ஏன் குறி வைக்கப்பட்டார் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க. இப்போ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பெரும்பாலும் பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மத ரீதியில தான் இந்த ஒன்றிய அரசாங்கம், அதுவும் குறிப்பிட்ட பாஜக அரசாங்கம் பதவிக்கு வந்த நாள்ல இருந்து இங்க வந்து வேற்று மதத்தினரை வேறொரு கண்ணோட பாக்குறது தான். ஆனா நாங்க சமத்துவம் பேசுவோம், நாங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவன் வந்து ஆட்சி புரியணும்லாம் பொய்யா வாயிலேயே வடை சுட்டுட்டு, ஆனா வேற்று மதத்தவர் ஏதாவது ரூபத்துல அவங்க பெரிய ஆளா இருக்காங்க, வேறு ஒரு பெரிய உயரத்துக்கு அவங்க இருக்காங்கன்னா அவங்களை எப்படியாவது காலை பிடிச்சு இழுக்க முடியுமா, அவங்களை ஏதாவது உரண்டை இழுக்க முடியுமா, சண்டைக்கு இழுக்க முடியுமான்னு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய வேலை. இப்ப நயன்தாரோட அன்னபூரணி படத்துல என்ன பெருசா அவங்க சொல்லிட்டாங்க? இந்த அன்னபூரணி படத்தால் என்ன பெரிய சமூகத்துல பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு? ஒரு விளக்கண்ணையும் கிடையாது. அது ஒரு படம். அந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பெண், அந்த கதாபாத்திரம், அதாவது நயன்தாரா ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பிராமண பெண். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? பலவேறு விஷயங்கள்ல அவங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரம் போராடி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக போராடும் போது, அதுக்கு அவங்க சமையல் கலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, சமையல் கலையில எப்படி என்ன ஏதுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, அவங்க மாமிசம் சாப்பிடுற ஒரு சூழல் உருவாகும். இதுல ஒன்னும் பெரிய அப்படியே அப்படியே ஆச்சாரம் போயிடுச்சு, அபச்சாரம் போயிடுச்சுன்ற ரேஞ்சில பேசுறதுக்குலாம் ஒரு விளக்கணையும் கிடையாது. எனக்கு தெரிந்து பல பிராமண சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள், எனக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள் அதுல இருக்காங்க. அவங்க எல்லாமே அத சத்தமே இல்லாம சைலண்டா வீட்டுக்குள்ள ஆச்சாரம் வச்சுப்பாங்க. வெளியில எங்களோட நண்பர்களா இருக்கிறவங்க பல பேர் சாப்பிடதான் செய்யறாங்க. அதுக்காக அவங்க மேல நம்ம வந்து வருத்தப்பட முடியுமா? ஒண்ணுமே வருத்தப்பட முடியாது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்லாத ஒண்ணே அவங்க வந்து உருவாக்கவே இல்லை. அந்த படத்துல இல்லாத ஒண்ணு சொல்லவே இல்லை. கற்பனையாக ஒரு கதை சொல்லவே இல்லை. அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு உதாரணம் ஒண்ணு சொல்லுவாரு ஜெய். ஜெய் வந்து ஒரு இஸ்லாமியரா இருக்காரு. இந்த படத்துல ஜெய் இஸ்லாமியரா இல்லாம இருந்து, நயன்தாரா வந்து பிராமண பெண்ணாக இல்லாம இருந்து, சாதாரணமான ஒரு ஏதோ ஒரு குடும்பத்தை பெண்ணாக காமிச்சிருந்தாங்கன்னா இந்த சர்ச்சை வந்திருக்காது. இவங்க நோக்கம் என்னன்னா, எங்க ஆச்சாரம் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நோக்கம், அதுல உதாரணமாக சொல்லப்படுகிற விஷயத்துல மாமிசம் சாப்பிட்டாருன்ற விஷயத்தை ஏமா டென்ஷன் ஆகுற? ராமரே மாமிசம் சாப்பிட்டாரு. இப்ப ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. அது இங்க யாருக்கும் பிரச்சனையா படல. ஆனால் நயன்தாரா எப்படி அதை சாப்பிடுவாங்க? நயன்தாரா எப்படி அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க? ஒரு பிராமண பெண்ணா எப்படி அவங்க நடிப்பாங்க? ஏன்னா பேசிக்கலி நயன்தாரா ஒரு கிறிஸ்தவர். ஆனா அவங்க எங்கேயுமே தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்ததே இல்லை இது வரைக்கும். ஆனால் இங்க இருக்கிற மதவாதிகளும் மத வெறியர்களும் அவங்களை அந்த கண்ணோட்டத்துல பார்த்துதான் நீங்க வந்து அவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வழக்கெல்லாம் தொடுக்குறாங்க. கேவலமா இல்லையா? ஒரு சினிமா தானே அது. இந்த சினிமாவை ஏத்துக்க முடியலன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வருது. மகா மட்டமான படம். அப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்கவே இல்லை. ஆனா அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றிய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுச்சு. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. இது எதுவுமே, அதாவது என்ன, இல்லாத விஷயத்தை உருவாக்குறதுக்கான இவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. நடக்காத ஒரு விஷயத்துக்கு கொண்டாடுவாங்க. நடந்த விஷயத்தை ஏற்கனவே நீங்க சொல்ற வரலாறுல இருக்கிற உங்க விஷயத்தை காட்சிப்படுத்தினா தப்பாயிடும். அது எப்படி தப்பாயிடும்? ராமர் கறி சாப்பிட்டாரா இல்லையான்ற பிரச்சனைக்கு வாங்கடானா வரமாட்டேங்கிறாங்க. எவனும் உண்மையா இல்லையான்னு பேசுங்கடானா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்குது இல்லைன்றது நீ ஏன் சொல்லுவ? அதெல்லாம் இப்ப ஏன் நீ வந்து படத்துல காமிக்கிற? உனக்கு யார் ரைட்டு கொடுத்தான்றீங்க? உங்களுடைய அதிகாரப்பூர்வ விஷயத்திலேயே அது இருக்கப்பா. நீங்க பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்லயே ராமர் கறி சாப்பிட்டாரு, மான வேட்டையாடினாரு, சுட்டு சாப்பிட்டாருன்னு வச்சிருக்கீங்க. இப்ப ராமர் கறி சாப்பிட்டாரா இல்லையான்றது பிரச்சனை இல்லையா? ஆனா நயன்தாரா அன்னபூர்ணி படத்துல எப்படி அவங்க நடிப்பாங்க? மத உணர்வை புண்படுத்திட்டாங்க. என்ன மத உணர்வு புண்படுத்திட்டாங்க? என்ன பெரிய மத உணர்வு புண்படுத்திட்டாங்க? இன்னைக்கு எத்தனையோ பிராமணர்கள் சத்தமே இல்லாம சைலண்டா போய் நான்வெஜ் கடைகளை சாப்பிடாமையா இருக்காங்க. அப்பெல்லாம் எங்க வச்சுங்க ஆச்சாரம் அபச்சாரம்லாம்? நம்ம வந்து யாருடைய மத உணர்வையோ யாருடைய சாதிய உணர்வையோ நம்ம வந்து சொல்றதே இல்லை. ஏன்னா சாதியை குறித்து பேசுறதுனாவே நமக்கு அருவருப்பா இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்குள்ள என்ன சாதி வேண்டி கிடக்கு? விளக்கண சாதி. ஆணும் பெண்ணும், இதை தாண்டி திருநங்கைகள், இவ்வளவுதான். வேற ஒன்றும் சாதியே கிடையாது. நீங்களா வந்து மேல் சாதி, நாங்க மேல உட்காந்துருக்கோம், நீ கீழே. எல்லாம் ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஒரு வீடியோ வைரல்ல ஒன்று ஆச்சு. அவன் வந்து லோ பாண்ட் அப்படின்னு ஒரு பன்னாடை ஒண்ணு பேசியிருக்கு. அந்த பன்னாடை நான் வந்து லோ பாண்ட். ஏன்டா எல்லாருமே லோ பாண்ட் தான்டா. எவனும் மேல இருந்து பிறக்கிறது இல்லடா. எல்லாரும் கீழே இருந்து தான் பிறப்பான். அறிவு கட்ட முட்டாள்களா இன்னும் நல்லா வந்து வேற வேற வார்த்தைகள் வருது நமக்கு. அப்படி பேசுறது இல்லை நம்ம. அந்த ஒரு பன்னாடை மைக்ல வந்து ஒரு கதா காலட்சேபம் பண்ற. இந்த பன்னாடைகள் கதா காலட்சேபம் பல பன்னாடைகள், நிறைய எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பன்னாடைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க சாதியத்தை தூக்கி பிடிக்கிறாங்களாம். அதற்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவான். ஏன் அதை வந்து நீ வந்து தமிழ்ல தான் பேசி பாரு. லோ பான் அப்படின்னு பேச ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ. ஸோ அந்த அளவுக்கு மகா மட்டமான சாதி வெறியை தூண்டுறது இந்த ஜென்மங்கள் தான். இந்த கேடுகட்ட ஜென்மங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, மதத்தை வச்சு மட்டும் தான் இங்க அரசியல் பண்ண முடியும். வேற எது சொன்னாலும் இங்க வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து ஏத்துக்க மாட்டான். நம்ம அவங்கள வந்து ரூல் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட உணர்வுகளை தட்டி எழுப்புனா ஒரே ஒரு வழி, மதம் மதம் மதம். நீ யார் தெரியுமா? நீ இந்து. நீ யார் தெரியுமா? நீ இந்து. இந்து மக்களுக்கும், இந்துவா இருக்கிற மக்களுக்கும், மத வெறியை தூண்டுகிற இந்து வெறியர்களுக்கும் இதுல ரெண்டு வேறுபாடு இருக்குங்க. மத வெறி, மதம்ன்றது எல்லாருக்கும் இயல்பா அவங்கவுங்களுக்கு ஒரு மதம் பிடிக்கும். அதை வந்து நீ வெறி பிடிச்சி நீங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும். கூடவே இந்த எப்படி பில்கிஸ் மாணவர்கள் நினைச்சு பாருங்க. பக்கத்து வீட்டார்கள், அண்டை வீட்டார்களே சேர்ந்து அந்த குடும்பத்தை வெட்டி குத்தி கொன்னுட்டு, 5 மாத கர்ப்பிணியா இருந்த பில்கிஸ் பானுவை சீரழிச்சிட்டு செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டு, பின்னால அந்த அம்மா உயிரோட வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாட்சியாக வந்து அவங்க சிறையில போட்ட பிறகும் இந்த அரசாங்கம் அவங்களை வந்து விடுதலை பண்ணுதுன்னா எவ்வளவு கேடுகட்ட ஜென்மங்க. இந்த நாய்களெல்லாம் என்ன செய்யறது? நம்ம கேடுகட்ட நாய் தானே சொல்லணும். நாய் தாங்க தின்னதையே கக்கிட்டு கக்குனதே தின்னும். இந்த ஜென்மங்களை அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். மகா மட்டமான மதவெறி பிடித்த ஜென்மங்களை நாய்கள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிளைமர் போட்டுட்டு நம்ம நாயை உதாரணமா கூட சொல்ல முடியாது. அதை விட கெடுகட்ட ஏதாவது ஒரு உயிரினம் பிறவி இருந்துச்சுன்னா அந்த பிறவி இந்த மதவெறிகளோட நம்ம சேர்த்துடலாம். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. மதத்தின் பேரால் அரசியல் செய்ற எல்லாருமே
இந்த மாதிரி கேடுகட்ட பிறவிகள் தான். இப்ப நயன்தாராவுடைய அன்னபூர்ணி விஷயத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு மன்னிப்பு கடிதத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பெரிய அடைமொழி போடுறாங்க. அப்ப அவர்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது யாரு? ஏன்னா அவங்க இப்ப தொழிலதிபரா மாறிட்டாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக அவங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அந்த ஓடிடி தளத்துல இருந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்க. அப்ப சென்சார் போர்டுன்றது எதுக்கு இருக்கு? ஒரு சென்சார் போர்டுன்னு ஒரு அமைப்பு வந்து இந்த படம் மக்கள் பார்வைக்கு உகந்ததான படமா, இது வந்து எல்லாரும் பார்க்கிற படமா, இல்ல வயது வந்தவர்கள் மட்டும் பார்க்கிற படமா, இந்த தரம் பிரித்து நீங்க தானே சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் தானே வந்து சென்சார் போர்டுல இருக்கீங்க. அப்ப சென்சார் போர்டு எதுக்கு? கலைச்சிருங்க அதை. அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு கலையா அது வந்து நீங்க வந்து வச்சிருக்கீங்க? யாரோ ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு வந்து ஒரு போர்க்கொடி தூக்கிச்சு ஏதோ ஒரு நபர்கள் வந்து சொன்னாங்கன்னா உடனே நீங்க வந்து கொந்தளிச்சு அதை வந்து படத்தை நீக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வீங்களா? எந்த ஊர்ல நியாயம்? நம்ம எங்க இருக்கோம்? நம்ம ஜனநாயக நாட்டுல தான் இருக்குமா, இல்ல சர்வாதிகார நாட்டுல இருக்குமா? நம்ம அடிப்படையில அறிவில்லையா உங்களுக்கு? ஒரு படம் சென்சாரால் தணிக்கை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு தியேட்டர்ல திரையரங்குல வெளியான பிறகு ஓடிடி தளத்துல வருது. அதுக்கு பிற்பாடு ஒரு பிரச்சனை வந்து 2 மாநிலத்துல வந்து வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு போடுறவங்களுக்காவது கொஞ்சமாவது ஏதாவது வேணாமா? அதெல்லாம் படிச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப இந்த நாட்டை ஆள்வது மத வெறி. மனிதர்கள் வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஆட்சியாளர்களும் இல்ல போல இருக்கு. இப்ப இந்த அன்னபூர்ணி பிரச்சனையில வெற்றிமாறன் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தார். நம்ம சொன்ன மாதிரிதான் சென்சார் போர்டு அப்படி தணிக்கை செய்யப்பட்ட பிறகு நீங்க வந்து அதை வந்து ஒரு ஓடிடி தளத்திலிருந்து நீக்குவது வந்து திரைத்துறைக்கே ஆபத்தானதுன்றார். நிஜமான விஷயம் தான். அப்ப சென்சார் போர்டை நம்பி நாங்க ஒரு படம் எடுக்கிறோம். சென்சார் போர்டு சில கருத்துக்கள் சொல்றாங்க, சில கட்டு சொல்றாங்க, சில மியூட் பண்றாங்க. இதெல்லாம் வச்சுட்டு சென்சார் போர்டு தணிக்கை செய்யப்படுது. யூஏ கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்க, யூ கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அது வந்து திரையரங்குல வெளியில வந்துருச்சு. வந்துட்ட பிறகு மீண்டும் யாரோ ஒருத்தர் என் மனதை புண்படுத்திட்டாங்க, என் சாதியை வந்து தரக்குறவா பேசிட்டாங்க, என்னுடைய வகையாரா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க போர்க்கொடி தூக்கி ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா, அப்ப நாங்க வந்து தியேட்டர்ல வந்த பிறகு அந்த படத்தை நீக்க சொல்லுவீங்களா? இல்ல ஓடிடில இருந்து நீக்க சொல்லுவீங்களா? இது திரைத்துறைக்கு ஆபத்தான விஷயமா இல்லையா? திரைத்துறை இதெல்லாம் கவனம் செலுத்த வேணாமா? அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் வைக்கணும். வெற்றிமாறன் அப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனே எனக்கு என்னன்னு, வெற்றிமாறன் இப்ப பிஸியான இயக்குனரா இருக்கார். அவர் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா கூட அவர் இப்ப வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. என்ன சொல்லணும்னு நினைக்கிறார், அதை பட்டவர்த்தனமா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. இப்ப வேலை வெட்டியே இல்லாம ஒருத்தர் இருக்காரு, பேரரசுன்னு ஒரு இயக்குனர். அவரு இப்ப படமே கிடையாது, எந்த வேலையிலும் இல்ல. இப்ப அவர் எங்க போய் சேர்ந்திருக்காருன்னா இந்த சங்கி கூட்டத்தோட போய் ஜாயின் ஆயிட்டாரு. அவர் அடிப்படையில சங்கியா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்ப இருக்கிற இடம் வந்து பாஜக கூடாரத்துல இருக்கிறதுனால உடனே உணர்வு ரீதியா பொங்கி வெற்றிமாறனுக்கு எதிரான இன்னொரு கருத்தை சொல்றாரு. காஷ்மீர் ஃபைல் வந்தது, நீ கேரளா ஃபைல் வந்தது, கேரளா ஃபைல்ஸ் வரும்போது நீ என்ன பண்ண, கேரளா ஸ்டோரி வரும்போது அப்ப பேசியிருக்கலாமே அப்படின்னு. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதை மாத்திரம் பாருங்க. நீங்க சங்கி கிட்ட நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க வச்சுங்களேன், உங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். ஆனா அதை தாண்டி இன்னொரு கேள்வி ஒண்ணு போடுவாங்க, புரியாத மாதிரி ஒரு கேள்வியை போடுவான். அப்ப பாக்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இல்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சே எவ்வளவு அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டான்டா. ஏன்னா அவனை கேட்ட கேள்விக்கு பதில் தானடா வரணும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு வித்தியாசமா சம்பந்தமே இல்லாம மொட்டை தலைக்கு முழங்கால் போடுறதும் அந்த சங்கி கும்பலுக்கே உள்ள உரிய ஒரு பெரிய விஷயம். அடி வாங்கினாலும் திருந்தாத ஜென்மங்கள். அடி வாங்குறது எப்படின்னா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்க. அப்படித்தான் இவர் வந்து வெற்றிமாறன் என்ன கருத்தை சொல்லியிருக்காரு, தணிக்கை செய்யப்பட்ட அரசால் அனுமதிக்கப்பட்ட தணிக்கை அதிகாரிகள் ஒரு படத்தை பார்த்து தணிக்கை செய்த பிறகு அந்த படம் திரையரங்குல வெளியான பிறகு ஓடிடிக்கு வருது. ஓடிடில போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அது திரையரங்குல வெளியாயிடுச்சு. தணிக்கை செய்யப்பட்டிருக்கு, முறையாக தணிக்கை செய்யப்பட்டிருக்கு. அப்படி தணிக்கை செய்யப்பட்ட பிறகு ஒரு படத்தை நீங்க ஓடிடி தளத்துல இருந்து மத உணர்வை புண்படுத்துறீங்கன்னு நீக்கிறீங்கன்னா அப்பெல்லாம் நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு நோக்கம் என்ன? அப்படியே ஒரு கேள்வியை ஒரு முன்வைக்கும். திரைத்துறைக்கு ஆபத்தான போக்கு. ஏன்னா இதை காரணம் காட்டி நாளைக்கு வேற என்னவெல்லாம் செய்வாங்க அவங்க. இந்து அமைப்புகள்னா அப்ப சென்சார் போர்டே வேணாம், இந்து அமைப்புகளை மட்டும் வச்சு இனிமே எந்த படம் எடுத்தாலும் அந்த அமைப்பு கிட்ட காட்டுப்பா, அவங்க ஓகே சொன்னாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுப்பா. இது ஆபத்தான போக்கு இல்லையா? இதை அவர் வெற்றிமாறன் அவருடைய கருத்தாக முன் வச்சிருந்தாருன்னா, நீங்க ஒரு இயக்குனரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதற்கு எதிர்கருத்தை சரியான விதத்துல சொல்லணும். பயங்கர அறிவுஜீவியா பேசுற மாதிரி கேரளா ஸ்டோரி வந்துச்சு, அப்ப நீ ஏன் இந்த கருத்தை முன்வைக்கல? அட முட்டாள்களே அப்படின்னு தானே எல்லாரும் சொல்ல தோணும். கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா சொன்னா. அன்னபூர்ணி பிரச்சனையை பேசிட்டு இருக்கும், அது சம்பந்தமா நீ பேசணும். அன்னபூர்ணியில அது சொல்லப்பட்ட கருத்து உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அதுல உதாரணமாக ராமரே கறி சாப்பிட்டாரு,
அதனால நீ சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆச்சாரம் குறைஞ்சிடாது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அது இருக்கா இல்லையான்னு உனக்கு துணிவு இருந்தா, துணிச்சல் இருந்தா ராமர் கறி சாப்பிடல நிரூபி. இல்ல ராமர் கறி சாப்பிட்டாருன்னு ஒத்துக்கிட்டு போ. நாங்களா சொன்னோம். இப்ப கறி சாப்பிட்றதுனால என்ன பெரிய ஆச்சாரம் குறைஞ்சிட போகுது? கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கெல்லாம் அவா, ராமர் அவா இல்ல, அவர் சத்திரியன் அப்படின்னு ஒரு கதையை வந்து கட்டுவாங்க. உண்மைதான். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு இப்ப இவ்வளவு காலமா என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்க? நீங்க என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்களோ அது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. குட்டு உடைப்பட்டு போச்சு. சோ அதனால உங்களால வந்து அதை ஜீரணிக்க முடியல. அதற்கு இப்படி எல்லாம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஒட்டுமொத்தமா வந்து தமிழ் சினிமாவுடைய போக்கே பாத்தீங்கன்னா பதற்றமாவும் பயமாவுமே போயிட்டு இருக்கு. இங்க யார் என்னதான் ஒரு நல்ல கதைகள் எடுக்க வந்தாலும் அது வந்து சொல்ல வேண்டிய கதைகள் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் எடுக்க வந்தாலும் இந்த மாதிரி ஏழ்றைகளால் எதுவும் பிரச்சனை வந்துருமான பயந்துகிட்டே பல தயாரிப்பு நிறுவனங்கள் முன் வருவதே இல்லை படம் எடுக்கிறதுக்கு. அதுவும் வந்து நல்ல விஷயங்களோட சொல்லக்கூடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க பயப்படுறாங்க. இப்படி எடுத்து அப்புறம் எப்படி வருவாங்க? கோடிகள் போட்டு அந்த படத்தை நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய போட்ட கோடிகளும் முடங்கிரும், சொல்ல வந்த விஷயமும் மக்கள்கிட்ட போய் சேராது. அப்ப எவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் திரைத்துறைக்கு ஆபத்தான போக்குன்னு வெற்றிமாறன் சொல்றாரு. நயன்தாரா சொன்ன கருத்துல இல்ல நயன்தாராவை வெளியிட்ட அறிக்கையில நிச்சயமா இந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர்கள் மிக மிக மன உளைச்சலுக்கு ஆளாய்தான் அந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை படிச்சீங்கன்னா அவங்க எவ்வளவு அழுத்தத்துக்குள்ளாயிருப்பாங்க, எவ்வளவு பதட்டத்துக்குள்ளாயிருப்பாங்க, எவ்வளவு பயத்துக்குள்ளாயிருப்பாங்க அப்படின்றது அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்ட அந்த வாசகங்களே நமக்கு தெளிவா தெரியுது. அவங்க மேல போட்ட அந்த ஜெய் ஸ்ரீராமும் திட்டமிடப்பட்ட ஒரு வார்த்தை தான். அது அங்க போடணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஒரு நடிகை, இது ஒரு சினிமா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சொல்றதை அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடம் இயக்குனர் தான். இயக்குனரை கேள்வி கேட்கறத கை நீட்டுறதை விட்டுட்டு நீங்க நடிச்ச நடிகை மேல நீங்க வந்து கதாபாத்திரத்தின் மேல உங்களுடைய மன்மத்தை நீங்க திணிக்கணும்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நயன்தாரா யார்? பிறப்பால் யார்? அவர் எப்படி இப்படி பேசலாம்? இதுதான் உங்க நோக்கம். வேற ஒரு நோக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த இந்த நயன்தாரா சர்ச்சையோடு சேர்ந்து இன்னொரு சர்ச்சையை உருவாக்கி விட்டுருக்கு ஒரு தண்டம் ஒண்ணு. இதுவரைக்கும் அந்த தண்டத்தால் இந்த தமிழ் சினிமால ஒரு நன்மையும் நடக்கல. அந்த தண்டம் எது அப்படின்னா நம்ம சந்தானம் தான். நம்ம கடந்த வீடியோல அதை சொல்லியிருந்தோம். இப்பவும் சொல்றோம், சந்தானம் பெரியார போற போக்குல சீண்டிட்டு போயிட்டா நாம ஏதோ பெரிய அறிவுஜீவியா மாறிடலான்னு சந்தானம் நினைச்சான்னா நிச்சயமா இங்க செருப்படி தான் கிடைக்கும். இப்ப செருப்படி வாங்கி இணையம் முழுக்க செருப்பாலே அடிச்சிருக்காங்க, விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதுக்கு பயந்து போய் தான் தான் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டார். இந்த படத்தை தொடர்ந்து அதே காட்சிகளோடு அவர் வெளியிட்டால் நிச்சயமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்த இவர் இப்ப இருக்காரு நினைச்சிட்டு இருக்காரு பெரிய உயரத்துல இருக்கணும், அது இல்லாம போயிடும். இந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் கண்டிப்பாக வெளியிடவே கூடாது. அப்படி வெளியிடுவதாக இருந்தா இந்த காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டு தான் வெளியிடணும். ஆனால் ரெட் ஜெயின் நிறுவனம் இதை தொடர்ந்து இதே மாதிரி போக்கோடு வெளியிட்டால் அவங்க அப்புறம் நாங்க வெளியில வந்து நாங்க வேற பேசுறோம் அப்படின்னு தொழில் வேற எங்களுடைய கொள்கை வேறன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை தான் இருக்கணும், அவன் அந்த கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். அதை வந்து நீங்க உங்க ட்வீட்ல நீங்க போட்ட விஷயமே அயோக்கியத்தனம். அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு சங்கி, அவன் யாருடைய கைக்கூலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நண்பர்ன்றதுனால அவன் போட்ட வசனத்தையே நீங்க வந்து உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டீங்கன்னா உங்களை விட வேற என்ன பண்ண முடியும்? ரொம்ப தப்பான ஒரு நடைமுறையை ரெட் ஜெயின் இப்ப ரெட் ஜெயின்னா டக்குன்னு நம்ம மைண்ட்ல யார் வருவாங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு. உதயநிதிக்கு இது தெரியுமா தெரியாதா? ஐயா அவருக்கு தெரியாதுங்க, எல்லாமே செண்பகமூர்த்தியோ இல்லைன்னா அது சம்பந்தமான நபர்கள் தான் பார்ப்பாங்க. அவர் தான் இப்ப அந்த நிறுவனத்திலே இல்லையே, அவர் வந்து அதுல இருந்து போயிட்டாரு. இப்ப அவர் எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா ரெட் ஜெயின்னா உதயநிதி தான் சொல்லுவாங்க. செண்பகமூர்த்தியோ இல்ல சம்பந்தமாட்ட மற்ற நபர்களையோ யாரும் குறிப்பிடவே மாட்டாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க வேண்டுமென்று சர்ச்சைக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நீங்க சர்ச்சையே வரக்கூடாது, சாதாரண ஒரு காட்சியாக அது கடந்து போயிருந்தா சிக்கலே இல்லைன்னு நினைச்சு ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்தையே நீங்க ஓடிடி தளத்துல இருந்து நீக்கிறீங்க அப்படின்னா போற போக்குல வந்து பெரியார நான் வந்து நக்கல் அடிச்சுட்டு போயிருவேன். அதுவும் எத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்துல இந்த பன்னாடை இருக்கான சந்தானம், இந்த பன்னாடை இப்படி பேசுறதுக்கே காரணம் பெரியார் தான். இப்படி ஒரு பெரிய ஒரு சுதந்திரமும் ஒரு பெரிய ஒரு மரியாதையும் சமூகத்துல இந்த பன்னாடைக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமும் பெரியார் தான். தந்தை பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா கிட்டத்தட்ட 95-96 வயசு வரைக்கும் அவர் தன்னால் முடியாத நேரத்துல கூட மூத்திர சட்டியோடைய பல ஊர்களில் போய் மீட்டிங் பேசியிருக்காருன்னா அதற்கு காரணம் இந்த சமூகத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். சாதிய ரீதியில கட்டுண்டு கிடக்குறாங்க, எல்லாரும் அழுத்திக்கிட்டே இருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட வேலையே பார்க்காம அவனை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
கேட்டா நாங்க கடவுள்ல இருந்து நேரடி அப்பாயின்மெண்ட் நாங்க தான் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். இந்த அயோக்கிய பசங்களுடைய மொத்த அயோக்கியத்தனத்தையும் தோல் உரிக்கணும்னா நம்ம தான் சரியான நபர்னு 95 வயசுக்கு மேலேயும் ஊரா போய் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த பேச்சின் அடிப்படையில தான் இந்த பன்னாட நாய் மாதிரிலாம் இந்த பேச்சு பேசுது. உண்மையிலேயே நீங்க வருத்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தடித்த வார்த்தையா கூட இருக்கும். ஆனா நிச்சயமாக சந்தானம் என்கிற நபர் இதுவரைக்கும் அவர் நடிச்ச எந்த படத்திலையும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூட சொன்னதே கிடையாது. ஆக இந்த வடக்குப்பட்டி ராமசாமியினுடைய இந்த காட்சிகள் நீக்கப்படாமல் இது வெளியானால் நிச்சயமா சந்தானம் இதை விட எப்படி அன்னபூர்ணியில நடக்காத ஒண்ணு கிடையாது. அது எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கு. எங்க பிராமணருக்கு அரி சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆதாரம் நானே காட்டுவேன். நண்பர்கள் எல்லாருமே இது தவறான ஒரு விஷயமே கிடையாது. இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேணாமான்ற தீர்மானிக்கிற சக்தி அவர்களுக்கு தான் இருக்குது. நான் என்ன சாப்பிடணும் நீ தீர்மானிக்க முடியாது. எனக்கு மேல இன்னொருத்தவங்க சொல்ல முடியாது இதைதான் நீ சாப்பிடணும்னு சொல்லி. ஆனால் இந்த நாட்டுல சொல்லக்கூடிய இடத்துல நாங்க தாண்டா இருக்கோம், நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு அந்த சர்வாதிகார போக்கோடு செயல்படுகிற விஷயம் தான் தப்புன்னு சொல்லுது. அன்னபூர்ணி படத்துல அப்படி ஏற்கனவே நீங்கள் சொல்லுகிற விஷயம் இருக்கிறத காமிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு மனுஷன் வரலாற்றுல கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஆண்டுகளாக போராடின ஒரு மனுஷனை இன்னைக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷனை இன்னைக்கு அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவரையே கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போர்வாள்னு நினைக்கிற மாதிரி ஒரு மக்கள் போயிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை போற போக்குல நீ தட்டி விட்டு போற மாதிரி அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னா உனக்கு என்ன திமிரு எகத்தாலும் திமிரு அடங்கா ஒரு ஆணவம் ஒரு அயோக்கியத்தனம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அது? அதனால சந்தானம் இந்த விஷயத்துல நீ பண்ணது பகிரங்கமாக நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். செய்யாத தவறுக்கு நயன்தாராவே வருத்தம் வெளியிடுறாங்க, மன்னிப்பு வெளியிடுறாங்க. சந்தானம் மரியாதையா மன்னிப்பு கேட்டு நான் அந்த நோக்கத்தோடு பண்ணல, எனக்கு அந்த நோக்கம் இல்லை, நான் சாதாரண போற போக்குல சொன்னேன் அப்படின்னு மரியாதையா மன்னிப்பு. உனக்கு மரியாதை இவ்வளவுதான். நீ ஒரு பிறவில எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் முன்னாடி இந்த வீடியோலயே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். நாய் தன்னுடைய அந்த செய்கை என்னவா இருக்கும்னா கக்கிறோம், தின்னுறோம், கக்கிறோம், திரும்பி அதையே தின்னும். அப்படிப்பட்ட குணமுடையவனாக தான் நீ இருக்கிற. நாய்கள் மன்னிக்க மறுபடியும் டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். ஆனால் சந்தானம் இந்த விஷயத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிட்டா உன்னை யாரும் இந்த சமூகம் நம்பிடாது. நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு வெளியில. ஏற்கனவே நீ நீ இப்ப வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுட்டு அந்த ராமசாமி நான் இல்லைன்றிய, ஏன் அந்த ராமதாஸ் நான் இல்லைன்னு சொல்லி பாரு நீ பாப்போம். கட்சி ஆள் மாறினே இருக்காரு, ஆட்சி மாறினே இருக்காரு, ஒவ்வொரு தேர்தலையும் அணி மாறினே இருக்காரு. டேய் நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியாடா அப்படின்னு மாதிரி வேறு ஒரு வசனம் வச்சு ராமதாஸுக்கு பேர் சொல்லி பாரு. நீ அப்படி உனக்கு துணிச்சல் இருக்கா? இங்க நாட்டுல உனக்கு இந்த அளவுக்கு படிச்சிருக்க, இந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு, இந்த அளவுக்கு நீ என்ன படிச்சன்னு கூட தெரியாது. அவர் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப? ஏதாவது ஒரு கம்பெனில ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்ப. இவ்வளவுதான் செஞ்சிருப்ப. ஏன்னா நீ சென்னையை சேர்ந்தவன் தான். அதனால இந்த விஷயத்துல வடக்குப்பட்டி ராமசாமியில கண்டிப்பாக சந்தானம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். பார்ப்போம் அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாக இந்த செயலில் அவர் இருக்காரா? நிச்சயமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். அதுல கண்டிப்பா ஒரு கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அவர் என்ன பதில் சொல்றாரு, இதற்கு பகிரங்கமாக அந்த இடத்தை அந்த தளத்தை அவர் பயன்படுத்துகிறாரான்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.